ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பார்ட்டிக்கான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ஒரு குலோப் ஜாமுன், உளுந்த வடை, பூரி, ஆனியன் பொடி, நெய் தோசை, சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, பூரிக்கு பூரி மசாலா, 3 விதமான சட்னி ட்ரை பண்ணியிருக்கோம். தேங்காய் சட்னி, புதினா சட்னி, அப்புறம் கார சட்னி, வெண்பொங்கல், கார சட்னி, இட்லி. இந்த எல்லா ரெசிபீஸுமே நான் 2 மணி நேரத்தில் கரெக்டாக பண்ணிட்டேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டாக ரசமலாய் கேக் பண்ணேன். ஸோ அதனால் ரசமலாய் இருந்துச்சு, ரசமலாயும் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குலோப் ஜாமுனுக்கு நான் ரெடிமேடான அந்த குலோப் ஜாமுன் எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டேன். அந்த மாவு ஃபுல்லாக அது கட்டிகள் இல்லாமல் நல்லா இது பண்ணிவிட்டு, நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த மில்க்கை நல்லா கூல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். சுகர் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கு தகுந்தாப்பில் வாட்டரும் ஆட் பண்ணிவிட்டு, கையில் நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். எந்த ஒரு கிராக்ஸுமே அந்த உருண்டையில் இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டான டோவாக உருட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா கொதிச்சோன்னே ஒரு டேபிள் ஸ்பூன் பால் மட்டும் போட்டிங்கன்னா அதோட அழுக்கெல்லாம் வந்துடும். இது மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு எடுத்துனா சர்க்கரை பாவு நல்லா வந்துடும். நல்லா தண்ணி மாதிரி கடையில் கிடைக்கிற மாதிரி கிளாஸியாக இருக்கும். அதில் ஏலக்காய் தூள் போட்டு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அந்த குலோப் ஜாமுனை சிம்லேயே வச்சு எல்லா சைடும் இந்த மாதிரி லைட்டாக பரட்டிவிட்டே இருந்தால் தான் அப்படியே கலர் எல்லாம் ஈவனாக கிடைக்கும். நம்மளுக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும். எல்லா சைடுமே நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு அழகாக பரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லா சைடும் ஈவனாக ஒரே கலராக அழகாக கிடைக்கும். நம்ம குலோப் ஜாமுன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நான் குலோப் ஜாமுன் மட்டும் முன்னாடி நாளே பண்ணிவிட்டேன். அது பாகில் ஊற தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இளநீர் பாயாசம். இது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுவும் ரொம்பவே ஈஸி. இளநீரை நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் 350 ml ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். அதை நல்லா சுண்ட காய்ச்சணும். இதுக்கு பதிலாக நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க்கு கூட டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டிலே பண்ணுற மெத்தடு. இதுக்கு இந்த பாலுக்கு தேவையான ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா பாலை சுண்ட விட்டுட்டு, அதில் தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால், தண்ணி கலக்காத தேங்காய் பால் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி சாப் பண்ணி வச்சுருந்த இளநீர், அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பல்ப்பு தான் அதில் டேஸ்ட்டே. ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா இளநீர் பாயசம் ரெடி ஆகிடும். இனிப்பாக ஒன்று பார்த்தாச்சு. அடுத்தது காரம் ஒன்று பார்க்கலாமா? காரைக்குடி ஸ்டைலில் கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 10லேருந்து 15 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் 5-10 எடுத்துகிட்டு, மிளகாய் போட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு, ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு, கோர்ஸாக அரைச்ச பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி அரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான காரைக்குடி கார சட்னி ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி சூப்பராக அது இந்த மாதிரி விளைவிலேன்னு இருக்கும்னா செம்மையாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் நான் அரை மூடி எடுத்திருக்கேன். ஏன்னா ஏற்கனவே 2 சட்னி இருக்குது. ஸோ அரை மூடி எடுத்துகிட்டு 3 சின்ன வெங்காயம், 1 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, வேர்க்கடலை போட்டால் தேங்காய் சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் பொட்டுக்கல் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இதை அரைக்க போதுமான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆக்சுவலி இந்த மிக்ஸி ஜார் டக்குன்னு ஓடல, அதனால் பிளெண்டரில் மாற்றிட்டேன். லைட்டாக கொஞ்சோண்டு புளி போட்டுட்டு நம்ம ஃபைனாக அரைச்சிட்டு ஒரு கிணியில் மாற்றி வச்சுட்டு இதுக்கு தாளிக்கணும். அவ்வளோதான். தேங்காய் சட்னி டக்குன்னு பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டோன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி செம்மையாக இருக்கும். இதில் அந்த வேர்க்கடை தான் அந்த சட்னிக்கு அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். லைட்டாக அந்த புளியோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 சட்னி ரெடி பண்ணிட்டோம். இளநீர் பாயசம் ரெடி பண்ணிட்டோம். குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஸ்டார்ட்டருக்காக பன்னீர் 65. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கஸ்தூரி மேத்தி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர். இந்த பன்னீர் வந்து நல்லா அதில் கோட் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் ஆக்சுவலி ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி பவுட்ரு போடுறனா போட்டுக்கலாம். அதெல்லாம் காஷ்மீரி சில்லி போட்டால் கலர் இன்னுமே நல்லா வரும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா அது கிறிஸ்பியாக வர வரைக்கும் சிம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பன்னீர் 65 ரெடி ஆகிடும். இது கூட நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் கூட வச்சு பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இது ஸ்டார்டருக்கு செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு புதினா சட்னி. அதாவது புதினா சட்னியோட இது வந்து கலவை சட்னினே சொல்லலாம். எல்லாமே போடுவோம் அதில், சூப்பராக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். வரமிளகா 3, கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நல்லா அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து புதினா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு இது எல்லாமே போடுறதுனால தான் அது கலவை சட்னின்னு பேர் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதே பேனில் எண்ணெய் இருக்குல்ல, அதிலே ஊற்றிட்டு இப்போ வந்து பச்சை மிளகாய் நல்லா வதக்கிடுவோம். பச்சை மிளகாய் போடும்போது கீரி போடுங்க, இல்லைனா எண்ணெயில் போட்டால் டேரெக்டாக வெடிச்சிடும். ஸோ அதனால் 2 கீரி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு 5-6 பல்லு, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நல்லா வதங்கணும். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நம்ம போடுறப்போ நிறையா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா வதங்கிடுச்சுன்னா, நல்லா சுண்டிடுச்சுன்னா இது அப்படியே பாதிக்கு பாதியாக தான் இருக்கும். இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த சட்னி. ஏன்னா கொத்தமல்லிலாம் நிறையா சாப்பிட்றோம்ல, அதனால் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் அடிக்கடி இது பண்ணித்தாங்க. இதை சாத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டாலும் இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, லாஸ்ட்டில் இறக்க போகிறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து எப்போதும் போல் சட்னிக்கு தாளிப்போம் அதே மாதிரி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த சட்னியில் போட்டால் சூப்பரான கலவை சட்னி ரெடி ஆகிடும். இது உடம்புக்குமே அவ்வளோ நல்லது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரவா தோசை. இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான், டக்குன்னு பண்ணிடலாம், ரொம்பலாம் வேலை இல்லை. ஒரு கைப்பிடி வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, அரிசி மாவு 1/2 கப்பு, ரவை 1/2 கப்பு, மைதா 1/4 கப். இதான் ரேஷியோ. இந்த 3 ரேஷியோ மட்டும் கரெக்டாக போட்டு கரெக்டாக கரைச்சி எடுத்துட்டோன்னா ரவா தோசை டக்குன்னு ரெடி ஆயிடும். உப்பு தேவையான அளவு, தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கெட்டியாக இருக்கும், அதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் நல்லா மாவு தண்ணிலாம் இழுத்துட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. நம்மளுக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து தண்ணி ஊற்றணும். ஸோ தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாகவும் சேர்க்கலாம். தாளிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தோசை கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி பத்தலைனா கூட ஊற்றிக்கலாம். இந்த மாவு வந்து ஊற்றும்போது ஒவ்வொரு டைமும் அடியில் இந்த மாதிரி கிண்டி கிண்டி தான் ஊற்றணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து தோசை கொஞ்சம் கெட்டியாக வரும், இல்லைனா ரொம்ப கிறிஸ்பியாக வரும். அங்கங்கே கேப்லாம் ஊற்றி இதை ஃபில் பண்ணிட்டா சிம்லேயே வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பரான ரவா தோசை ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன். இது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறேன், சப்பாத்தி எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன்,
இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 கப் சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி வேணாம், சுடுதண்ணி ஊற்றினா சீக்கிரம் வெந்துடும். இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து முந்திரி பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதையும் நல்லா அரைச்சி இதோடு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது லாஸ்ட் ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணோம். அப்போ தான் அதோட வாசம் வந்து நல்லாயிருக்கும். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் சுகர். ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் இனிப்பு தன்மையாக தான் இருக்கும். அதனால் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஏற்கனவே வச்சுருந்த கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் அப்படி இல்லைனா மலாய் இருந்தால் நம்ம வீட்டிலேயே ஆடெல்லாம் எடுத்து வச்சுருப்போம்ல, அந்த ஆடையை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீமோட மலாய் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மேத்தி போட்டால் சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடும். நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு போடுங்க, அப்போ தான் வாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டன்ட் வடை, அது உளுந்து இல்லாமல் இடியாப்ப மாவு இருக்கும்ல, அந்த இடியாப்ப மாவு அதெல்லாம் அரிசி மாவு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரே 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் தயிர், தண்ணி வந்து 1/2 கப்பு, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு நல்லா விஸ்க் வச்சு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துலேயே இந்த கன்சிஸ்டன்சி இங்கே பாருங்கள் கையில் ஒட்டாத பார்த்துக்கு நல்லா பால் மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி மாதிரி வந்துடும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே அது கொஞ்சம் கூல் ஆகட்டும். ஏன்னா கொதிக்க இருக்கும்போது நம்மளால் பசைய முடியாது. அதில் வந்து மல்லித்தலை, நம்ம வடைக்கு என்னென்ன போடுவோம் அதே மாதிரி தான். இது வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா, ஆனால் அந்த வடை வந்து செம கிறிஸ்பியாக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நடுவில் இந்த மாதிரி ஹோல் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அழகாக அப்படியே உளுந்த வடை தான். அப்படியே பார்க்கவும் அப்படியே இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா கிறிஸ்பியாக. உளுந்த வடை வந்து கொஞ்சம் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும், இந்த வடை வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இது மாதிரி நிறைய பாலாக உருட்டி இந்த மாதிரி தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு டக்கு டக்குன்னு எண்ணெயில் போட்டுடலாம். அதுனால் வந்து கையில் தண்ணி நனைச்சிட்டு உடனே போடணும். இது மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம பண்ணி வச்சுட்டு கூட டக்கு டக்குன்னு போட்டுடலாம். சிம்லேயே வச்சு வறுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கலர் அழகாக சேஞ்ச் ஆகும், நீங்களே பார்க்கலாம். உடையெல்லாம் உடையாது, நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்க உளுந்த வடை மாதிரியே இருக்கும். நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இது சாப்பிட்லாம். கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சப்பாத்தி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கணும் எவ்வளோ நேரம் ஆனாலும். ஏன்னா நம்ம இப்போ வந்து காலையிலே சாப்பிட போகிறோன்னா சப்பாத்தி வேலைலாம் முன்னாடியே முடிச்சிடணும். ஸோ அப்போயுமே நம்ம வந்து தேய்ச்சி வச்சுட்டா தான் அது வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் ஹார்டாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். அதுக்கு வந்து 3 டிப்ஸ். ஃபஸ்ட்டு மாவு போட்டுக்கிறோம், எண்ணெய் ஊற்றிக்கிறோம், தயிர் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறோம், உப்பு தேவையான அளவு. தயிர் வந்து நல்லா வந்து அந்த சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்ட் தரும். நீங்கள் தண்ணியுமே வந்து வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே இன்னும் நல்லா சப்பாத்தி ரொம்ப நேரம் சாஃப்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாதா வாட்டர் ஊற்றினாலும் வந்து உங்களுக்கு வந்து சப்பாத்தி சாஃப்டாக வரும். இருந்தாலும் சுடுதண்ணி ஊற்றினீங்கன்னா சப்பாத்தி இன்னுமே ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம், நல்லா டைட்டாக. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாவு மேலே பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். அப்போ தான் மாவு வந்து வரலாமல் இருக்கும், வறண்டு போகாமல் இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். பாத்திரத்தில் ஒரு மாவு கூட இருக்கக்கூடாது, நல்லா அந்த மாதிரி நல்லா போட்டு பிரட்டி எடுத்துருங்க. சப்பாத்திலாம் டக்கு டக்குன்னு போட்டுடலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். அதான் அதில் ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான டிப்ஸே. இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. சப்பாத்தி கட்டை எடுத்துகிட்டு சப்பாத்தி இது மாதிரி ரவுண்டாக வச்சுட்டு நீங்கள் ஒரு டைம் தேய்ச்சி போட்டாலுமே சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து நான் வந்து நடுவில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு 4ஆக போட்டிங்கன்னா இன்னும் அந்த லேயர் சப்பாத்தின்னு சொல்லுவோம்ல, அது வந்து ஈஸியாக கிடைக்கும். சூப்பர் ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக இருக்கும்.
இதை வந்து 2ஆக மடித்து அதை வந்து 4ஆக மடிப்போம். இந்த மாதிரி போடுறப்ப சப்பாத்தி வந்து ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும், உள்ளே லேயர் லேயராக இருக்கும், சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்தாச்சா, இதை வந்து நல்ல தோசைக்கல் வந்து ஹீட் ஆகணும். உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் அந்த சப்பாத்தி பிச்சும் காட்டுறேன், எவ்வளோ லேயர்ஸ் வந்து இருக்குன்னு பாருங்கள். அது ஒரு மெத்தட். அப்படி வந்து மடிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சாரீலாம் ப்ளீட் எடுப்போம்ல, அந்த மாதிரி ப்ளீட் எடுத்து பராத்தா மாதிரி தேய்க்கிறது. இதை வந்து ரோல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி போடுறப்பையும் சப்பாத்தி நல்லா லேயராகவும் கிடைக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். அது 4ஆக மடிக்கணும். இது டக்கு 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 டக்குன்னு ப்ளீட் எடுத்துகிட்டு டக்குன்னு அமுக்கி டக்குன்னு தேய்ச்சிடலாம். இது கொஞ்சம் அந்த பரோட்டா ஃப்ளேவர் மாதிரி இருக்கும் இந்த சப்பாத்தி இப்படி தேய்ச்சோன்னா. 2 விதமாக தேய்க்கலாம், 4ஆக மடித்து தேய்க்கலாம், இப்படி தேய்க்கலாம். இப்போ சப்பாத்தி தோசைக்கல்ல எடுத்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றாமல் இந்த மாதிரி லைட்டாக 2 சைடு திருப்பி போட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரும். உப்புனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி இது ஒரு ஹாட் பேக்கில் போட்டு மூடி வச்சிட்டோன்னா ரொம்ப நேரத்துக்கு இந்த சப்பாத்தி வந்து சாஃப்டாகவே இருக்கும். பாருங்கள், லேயர் லேயராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.